பிரபல நடிகை சாய் தன்சிகா அவங்க கூட தான் விஷால் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கா. இவங்க காதல இவரே சொல்ல போறாரா? பிரபல நடிகரோட அம்மா காலமான விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. விக்ரம் அவருடைய குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில எல்லாருக்கும் பிடிச்ச பிரபலமான நடிகரா இருந்தவர் தான் விஷால். விஷால் அவரு கொஞ்ச நாளாவே, அதாவது பொது இடங்கள்ல வரும்போது ஏதாவது ஒரு சர்ச்சை ஆகிறது. சொல்ல போனா அவருக்கு கொஞ்சம் கை நடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆரம்பத்துல அவருக்கு ஃபீவர் இருந்ததுனால அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல இவர் ரொம்ப குடிக்கிறாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு இவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகளை எழுதினாங்க. தொடர்ந்து விஷால் அவருக்கு பொது இடங்களுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டு மயக்கம் வந்து கீழே விழுகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுதான் ரசிகர்களுக்கு அதை பத்தின மிகப்பெரிய கேள்வியும் எழுப்புச்சு. இந்த நிலையில விஷால் அவருக்கு எப்ப திருமணம்னு கேட்ட எல்லாருக்குமே ஒரு பொண்ணு நான் வந்து ஒரு மாசமா காதலிச்சிட்டு இருக்க, சீக்கிரமா திருமணம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில இன்னைக்கு அந்த பொண்ணு யாருங்கிறதையும் சொல்ல போறாருன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. சீக்கிரமா அவர் வெளியிட போறன்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து சாய் தன்சிகா அவங்க நடிச்சிருக்க யோகிடா படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கு. இதுல இவர் வந்து சாய் தன்சிகா அவங்க தான் தன்னோட காதலின்னு அறிமுகப்படுத்த போறாருன்னு ஒரு நியூஸை எழுதியிருக்காங்க. ஆனா உண்மையா என்னன்னு தெரியல. விஷால் அவர் அப்படி சொன்னாருன்னா அது மிகப்பெரிய ரசிகர்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி காதலிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாருமே கேட்பாங்க. ஆனா விஷால் அவரும் சாய் தன்சிகா அவங்களும் தான் காதல்ல இருக்காங்க நியூஸ் வெளியாகிருக்கு. இப்ப நிறைய பத்திரிகையில இதை தாங்க எழுதியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபலமான நடிகர் பரத் அவருடைய வீட்டுல இப்ப ஒரு சோகம் ஏற்பட்டு இருக்குங்க. பிரபல நடிகர் மாஸ்டர் பரத் அவருடைய தாய் வந்து கமல்ஹாசனி காலமாயிருக்காங்க. இவங்க சென்னையில தான் வசிச்சு வந்திருக்காங்க. உடல் நல குறைவால தான் இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி இவங்க காலமாயிருக்காங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. இந்த இறப்பு தெரிஞ்சுக்கிட்ட பிரபலங்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. சின்ன குழந்தையா மை டியர் பூதம் தொடர்ல நடிச்சு பிரபலமானவர் தான் இவரு. தமிழ்ல நிறைய படங்கள்லயும் நடிச்சிருக்காரு குழந்தை நட்சத்திரமா. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியானது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து பொதுவா பிரபலங்கள் எல்லாம் பிரச்சனை அப்படின்னாலே அந்த பிரச்சனையை பெருசாக்கி குடும்பத்துக்குள்ள பிரிவுங்கிறத ஒண்ணு கொண்டு வந்துடுறாங்க. சொல்ல போனா நிறைய பிரபலங்கள் வந்து விவாகரத்து வாங்கி ரொம்பவே உடைஞ்சு போய் அந்த பிரிவுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஈஸியா விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா விக்ரம் அவருடைய குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவர் எந்த ஒரு பிரச்சனையுமே பொது வழியில கொண்டே வர மாட்டாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் தான் குடும்பத்தை விட்டு கொடுக்காம இப்ப வரைக்குமே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு குடும்பத்தோட நின்னுட்டு இருக்க ஒரே ஒரு நடிகர் விக்ரம் அவர் தான் அப்படின்னு பிரபலமான பத்திரிகையாளர் இந்த ஒரு விஷயத்தை உடைச்சு பேசியிருக்காரு. குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையை சரி செஞ்சு எப்படி வந்து அதை மாத்தி ஒரு அழகான குடும்பத்தை நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கறத விஷயங்க. விக்ரம் அவரு அப்படிதான் எல்லாத்தையும் மாத்தி ஒரு அழகான குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.